பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யோர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. பிளாக் ஷீப்ஸ் நினைவோ ஒரு பறவை. Presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீங்க ஆட்டோக்காரனுக்கு வந்து உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமா உங்க முதல் குழந்தையோட பிரசவத்துக்கு ஒரு ஆட்டோக்கார் வந்து கடைசியில் வாசல்ல குழந்தை பிறந்துச்சான்னு பரிதவிப்பட நின்றுட்டு இருந்தாருன்னு சொல்லி ஆட்டோக்காரங்களை பத்தியும் தலைவாசல் விஜய் சார் பத்தி முதல்ல தலைவாசல் விஜய் சார் பேசுகிறேன். ஒரு சின்ன வீடு அது, நான் அப்போ குடியிருந்த வீடு. ஒரே ஒரு சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும். பிளாக் அண்ட் டிவினா நீங்கள் கையில் வச்சுருக்க பேப்பர் சைஸை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கு. அதில் வந்து ஒரு நாள் தூர்தர்ஷனில் ஒரு தொலைந்து போனவர்கள் ஒன்று போட்டாங்க. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வேற சரி, இது எப்படியும் நம்ம ஒரு நாளைக்கு என்னைக்காவது இயக்குனர் ஆனோம்னா இவரோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ காதல் கோட்டை படம் பண்ண கதை பண்ண ஆரம்பிச்சுட்டு கதையெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஆட்டோக்காரர்களை பொறுத்தவரை நான் என்னன்னா, நம்ம முதல் கதையில வந்து நம்ம ஆட்டோ ஓட்டுறவங்களை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு என்னமா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, என்னுடைய முதல் குழந்தை, அதான் நீங்க சொன்னதுதான், முதல் குழந்தை பிறக்கும் போது கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாருங்க. எக்மோரில் வந்து நான் கோடம்பாக்கத்தில் ராம் தியேட்டருக்கு எதுக்காக கங்கம்மன் கோல் ஸ்ட்ரீட்ல இருந்தேன். அங்கேருந்து காலையில் வந்து பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அது, அதை கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. இறக்கி விட்டு போன பிறகு நான் போய் இது பண்ண ஒரு காலையில் ஒரு 10:10க்கு என்னமோ எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு இடையில ஒரு 2 தடவை வந்து அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் வந்து குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு அந்த அது ஒரு நிகழ்ச்சி அந்த ஆட்டோக்காரர். அதற்கு பிறகும் கூட வந்து இந்த மாதிரி நான் சில 2-3 ஆட்டோக்காரங்களை பெருசா சந்திச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமா என்னன்னா, நான் வந்து ரொம்ப பெருசா பதிவு பண்ண வேண்டிய விஷயம், அன்னைக்கு வந்து இந்தியா முல்லா ஒரு சூரிய கிரகணம், இந்தியாவே இருட்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெயின் பஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. என்னால் வந்து கோடம்பாக்கத்தில் நான் ஒரு இடத்துல வந்து ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 2 ரூபாய் சம்பளத்துக்கு. ஸோ நான் அங்கே குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணால், குழந்தை பிறந்தா அதுக்கு உனக்கு எனக்கு சம்பந்தம், ஆஃபீஸில் வந்து பேப்பர் மடிச்சு வச்சுட்டு போ அப்படின்ட்டாங்க. நான் போய் போஸ்டர்லாம் மடித்து வச்சுட்டு திருப்பி 1:30 மணிக்கு வர்றேன். 1:30 மணிக்கு வந்து அங்கேருந்து நடந்து பெரியமேட்லேருந்து நடந்து எக்மோர் வந்தேன். எக்மோர்னா எனக்கு வந்து காஃபி வாங்கி கொடுக்கறது கூட யாரும் இல்லைங்க, யாருமே இல்லை, நானும் என் ஒய்ஃபும் தான், வேறு யாருமே இல்லை அப்படின்னாங்க. சரின்னு வந்து போய் அவங்கள வந்து வெளியில் வந்து இது பண்ணி காஃபிலாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வரணுங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். வெளியில் வந்தால் எந்த விதத்துலையும் கோடம்பாக்கம் வந்து சேர்றதுக்கு எதுவுமே இல்லை. பட் அன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பட் நான் போயிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு போயிட்டே இருக்கேன், நடந்து போயிட்டே இருக்கேன். ஒரு டாக்ஸி வந்து நிற்கிது பக்கத்தில். டாக்ஸி வந்து நின்று உடனே எங்கே போகணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. டாக்ஸி காசு கொடுக்குறதுக்குலாம் வழி இல்லை நமக்கு. நான் யோசிக்காதீங்க, எங்கே போகணும், ஏறி உட்காருங்க அப்படின்னாரு. நான் ஏறி உட்காந்துட்டேன். ஏற்கனவே 2 பேர் இப்போ இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க. ஏன்னா ஏற்றிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக திட்டாரு. என்ன மாதிரி முட்டாள்தனமாக இருக்காங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியாரிய சிந்தனைகளை எல்லாம் பேசிட்டு வர்றாரு அவர். பேசிட்டே வந்து எனக்கு ஒன்று ராம் தியேட்டரில் இறக்கி விட்டு, இறங்க ஒன்று எவ்வளோ காசு வேணும்னா, எவ்வளோ வேணாம், ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னாரு. என்கிட்ட 5 ரூபாய் என்னமோ இருந்துச்சு. 5 ரூபாய் தான் இருக்கு என்கிட்ட அப்படின்னு. 100 ரூபாய் இருந்துச்சு. 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வேணாம் அப்படின்னாரு. சில்லறை எவ்வளோ இருக்குண்ணா, 5 ரூபாய் இருக்குண்ணா, அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போனார். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். ஸோ அந்த காவல்கோட்டையில் எப்படியாவது அவங்கள வந்து ஒரு கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக தான், அந்த ஆட்டோக்காரர்களை கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக. ஸோ இந்த எண்ணமும் இருந்து அந்த கதையும் பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு எப்படியாவது தலைவாசல் விஜய் அதில் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எண்ணமாக இருந்துச்சு. ஸோ அதற்கு முன்னாலே என்னன்னா, நான் வந்து அம்மா கிரியேஷனோட தொடர்புடையவனா இருந்தேன். அப்போ வந்து ராசையா ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது நான் வந்து ஏலகிரியில் ஷூட்டிங் இருந்துச்சு. அங்கே போகும்போது தான் முதல்னு தலைவாசல் விஜய் பார்க்குறேன். அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அவர். நான் வெளியில் நின்று கதவை தட்டி, எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளே வரலாங்களா அப்படின்னு கேட்டேன். வாங்க அப்படின்னாரு. நான் போய் உட்காந்து, என் பேர் அகத்தியன், நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு, உங்களோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு எண்ணம், நான் ஒரு நாளைக்கு அந்த படம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் ஷூட்டிங்லாம் சந்தித்தோம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி. விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் ஒரு சீன் ஒரு ஃபோன் பண்ணி சரத்குமார் சார் கேட்பார்,
இந்த மாதிரி வந்து நான் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கணும், தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த கேரக்டர் கேமியோ ரோல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாரு, தேவயானி மேடமோட நம்பர் வேணும் எனக்கு. எதுக்குன்னு கேட்டால், இல்லை என் தம்பிக்கு பொண்ணு பார்க்குறேன், அந்த பொண்ணை தான் பார்க்கலான்னு பார்க்குறேன், அதனால தான் கேட்கணும்னு நீ ஃபோனை டக்குன்னு வச்சிருவீங்க கீழே. ஆக்சுவலாக இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தேவயானி மேடம் ரிலேட்டடாக ஃபோன் பண்ணி அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ஃபோன் பேசியிருக்காங்களா சார் உங்களுக்கு? ஒரு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டதில்லை. ஆனால் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் அவர். அதுக்காக தான் கீழே மிகப்பெரிய பத்திரிகையாளர் இப்போ இல்லை, அதனால வந்து அது சொன்னாலும் சுதாகன் ஒரு தடவை என்னை வந்து கூப்பிட்டுருந்தாரு. சுதாகன் வந்து படம் பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னை கூப்பிட்டு அகத்தியன் அப்படின்னாரு, சொல்லுங்க அப்படின்னா. நேராக போய் தேவயானியை கூப்பிட்டு வீட்டில் கூட்டியாந்து வச்சு ஒரு தாலி கட்டி குடும்பம் நடக்குதுன்னு போல சொன்னது எனக்கு. சுதாகன் பத்திரிகையாளர் அப்படின்னாரு. இல்ல சார் இப்படி சொல்றீங்க? இல்ல நான் வந்து ஒரு பத்திரிகையாளன், எவ்வளவு சினிமா பார்த்திருக்கேன், ஒரு கதாநாயகியா தான் நான் சினிமா படத்துல நான் பார்த்து தான் பழகிப்பட்டிருக்கேன், அப்படிதான் அவங்களுக்கு விமர்சனம் எழுதியிருக்கேன், அவங்களை அப்படித்தான் இது பண்ணியிருக்கேன். முதல்ல என் குடும்பத்திலிருந்து ஒரு பெண் திரையில் தோன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மனைவியாக வந்தால் இப்படி ஒரு பெண் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி இருந்துச்சு எனக்கு அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் ஒரு அந்த படத்துல டெலிஃபோனும் இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணும். உங்க வாழ்க்கையில டெலிஃபோன் மொமெண்ட்ஸ், அந்த காலத்துல டெலிஃபோன்ங்கிறதே பெரிய விஷயம், வீட்டுக்கு முத டெலிஃபோன் வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். அந்த ஃபிலிம்ல இருக்கிற எல்லாமே இப்ப எதுவுமே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, எதுவுமே இல்ல. இப்ப அதனால உங்க கிட்ட கேட்க ரீவிசிட் பண்றதுக்காக போன். உங்க வீட்டுக்கு முத போன் வந்த மொமெண்ட், போனோட உங்களுக்கு கனெக்ஷன் அதை கேட்க. ஆமா, போனோட என்னோட போன் நம்பர் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. சொல்லுங்க. என்னோட லேண்ட்லைன் பாம்பேல. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லேண்ட்லைன் நம்பர் 461082. ஓ ஓகே. அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு 6421082. என்னால மறக்க முடியாது என்னோட லேண்ட்லைன் நம்பர்ஸ் பாம்பே. ஓகே. இந்த ரெண்டு நம்பர்ல நீ ரிசீவ் பண்ண மறக்க முடியாத கால். காதல் கோட்டை ரிலீஸ் ஆகும்போது கூட நாங்க அந்த மாதிரி போன்ல தானே பேசுவோம். நான் அப்பா எல்லாம் பாம்பேல இருப்பாரு, நானும் அம்மா மட்டும் தானே டிராவலிங் பண்ணிட்டு இருப்போம். யூசுவலி எல்லாமே பேசுறதோ எல்லாமே லேண்ட்லைன்ல தானே. ஓகே. அப்பா படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். அப்பாக்கு என்னோட எல்லா ஃபிலிம்ஸும் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப மியூசிக் நாலேஜ், ரொம்ப மியூசிக் ரொம்ப ரசிப்பாரு, நல்ல படங்கள் ரொம்ப ரசிப்பாரு. சோ அப்பா அம்மா பேசிக்கலி they love cinema and they full encouraged me. என்னோட பலமே அவங்களோட சப்போர்ட் தான், அம்மாவோட சப்போர்ட் தான். சோ அப்போ அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் காதல் கோட்டை, அதோட சாங்ஸ். எங்கே போனாலும் அந்த படத்தை பத்தி பேசுவாரு, ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாரு. என் கூட உட்கார்ந்து படம் பார்த்தாரு, ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. and he was very proud that it's a beautiful film. இந்த மாதிரி ஒன்றெண்டு படங்கள், பாரதி ஃபிலிம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், சூரியவம்சம் ஃபிலிம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். so he was very proud that his daughter has done a wonderful job. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, நல்ல படங்கள் ஒத்துக்கிட்டு நல்ல படங்கள். நீங்களும் ராஜகுமாரன் சார் இந்த படம் ஒண்ணா உட்கார்ந்து பாத்துருக்கீங்களா காதல் கோட்டை? நான் பார்க்கல சார் அவர் கூட, ஆனா அவர் என்னோட ஷோக்கு நான் ஒரு ப்ரீவியூ வச்சிருந்தாங்க. குட் லக் தியேட்டர்ல. இப்போ 4 ஃப்ரேம்ஸ் நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் நைட் ஷோ, லேட் ஈவினிங் ஷோக்கு தான் நான் போனேன். அப்போ அத முன் ஷோல வந்து சாரும் விக்ரமன் சாரும் அந்த குரூப் எல்லாம் வந்து படம் பார்த்துட்டு வெளியில வந்தாங்க. சோ படம் பார்த்துட்டு வந்துட்டு அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சு போச்சு ஃபில்ம். he said that this is one of the best films of India and ஒரு most excellent film பாக்குற மாதிரி இவர் சொன்னாரு போல இருக்குது. அந்த படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சு போச்சு ஃபில்ம். நான் ஃபில்ம் பார்க்கும்போது அப்பதான் அஜித் சாரும் ஃபேமிலியும் எல்லாரும் படம் பார்த்துட்டு வெளியில் வராங்க. நான் தியேட்டருக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறேன், நானும் அம்மாவும் அப்பாவும் எல்லாம் நுழைஞ்சிட்டு இருக்கோம். அப்போ வந்து அவர் வெளியில் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கேன் படத்துல, சூப்பரா இருக்கு அப்படி எனக்கு சொன்னாரு. டோட்டலி ஐ வாஸ் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் நானு. ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு படம் அதுதான். அது சக்சஸ் ஆனா மேற்கொண்டு எனக்கு படங்கள் வரும், இல்லைன்னா பாம்பேல மறுபடியும் போய் செட்டில் ஆக வேண்டியதான். I wanted to continue to do more films in Tamil. But என்கிட்ட வேற படங்களே இல்ல, அந்த ஒரு ஃபிலிம் தான் இருந்தது அப்போ கையில. டோட்டலி அந்த வெற்றியில இருக்குது எல்லாமே. அந்த